சிம்ரன் மேமானும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அது எப்படி இருக்கு அந்த மாதிரி 2 ஆக்ட்ரஸ்? இல்லை, நான் ஒரு ட்ரெய்லர் அவ்வளோ தூரம்லாம் கூர்ந்து மைக்ரோஸ்காப் வச்செல்லாம் நான் பார்க்கறது இல்லை. ஒரு ட்ரெய்லர் அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இதில் நிறைய கேட்குறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இதில் சிம்ரனை பார்க்கும்போது அவங்க தான் வில்லியாக இருப்பாங்களோங்கிற மாதிரி தோணுது. பட்டு சிம்ரன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறத பல பேர் வந்து ரொம்ப வியப்பா, சிம்ரனே இந்த படத்தில் இருக்காங்கன்னெலாம் பேசுகிறாங்க. நடுவில் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிட்டாங்க. நிறைய. ஆமாம், ஏன்னா சிம்ரன் வந்து வாலிக்கு பிறகு நடிக்காமலே இருந்து திடீர்னு இந்த படத்தில் வந்தால் நம்ம ரொம்ப பிரமாதமாக அதை பேசலாம். நடுவில் நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. தலையோடு வர்றதுல ஒரு அதனால் கொஞ்சம் ஏதோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கரெக்ட். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப அந்த இதை தலைன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஏகே பாரு பெரிய வில்லனா இருந்தியாமே அப்படின்னு அந்த ஏகேன்னு கத்துறதா இருக்கட்டும், அந்த ஏகேவை ரொம்ப ஒரு விடாமுயற்சியில இது பண்ணாங்க. ஸோ அந்த தலையை வந்து மேபி அது கொஞ்சம் அவருக்கு பிடிக்கல, புட் டவுன் பண்ணுறதுக்காக ஏகேவை வந்து பிரதானமாக வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர் தலைங்கிறது ஏன் அவருக்கு பிடிக்காம போச்சுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது.